கர்த்தர் நாமத்தில் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பிளஸட் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த கிறிஸ்மஸில் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனோட வார்த்தை மூலியமாக தான் வந்தது. நம்ம இயேசுவை கேட்டால் என்ன விரும்புவார் கிறிஸ்மஸ்க்கு? யோஹான் ஜான் சாப்டர் 17 எழுதியிருக்கு. இயேசு என்ன விரும்பினார்னா, நம்ம அவரோட ஒன்றாக இருக்கணும், அவரோட மகிமையை காணணும். ஒன்றாவது. ரெண்டாவது நீங்களும் நானும் அவரோட அன்பை, அப்பா எப்படி இயேசுவை நேசித்தாரோ அந்த அன்பு நீங்களும் அறியணும், நீங்களும் ருசிக்கணும், நீங்களும் அனுபவிக்கணும். ஒன்று தேவனோட மகிமையை நீங்கள் பார்க்கணும், இயேசு பார்த்த போல் இயேசுவோட மகிமையை. இரண்டாவது அப்பா எப்படி இயேசுவை நேசித்தாரோ அந்த அன்பை நீங்கள் ருசித்து பார்க்கணும். அதான் இயேசுவோட விருப்பம். ஸோ இயேசு ஒரு தூதர் மரியாதை பார்த்தாங்க. அந்த மரியா பார்க்கும்போது அவங்க என்ன, ஹைலி ஃபேவர்ட் ஒன், நீங்கள் மிக ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏனென்றால் தேவன் உங்களோட இருக்கிறாங்கன்னு. லூக்கா 1:28 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஹைலி ஃபேவர்ட் ஒன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். தமிழில் மிக ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏன் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுனா தேவன் உங்களோடு இருக்கிறாரு. அதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம முழுமையாக தேவன் இயேசுவோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுன்னா, ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்பு யோஹான் பிறந்தார். யோஹானோட மெசேஜ் என்னன்னா, செய்தி என்னன்னா, மனம் திரும்புங்கள். ஸோ மனம் திரும்புறத இருதயத்தை தயார் பண்ணுங்கள். ஸோ கிறிஸ்மஸ் நாளில் ஏன் பாஸ்டர் மனம் திரும்பல் பற்றி பேசுகிறாருன்னா, அதுதான் கிறிஸ்மஸோட செய்தி. நம்ம மனம் திரும்பணும். நமக்கு தெரியும், நம்ம மனம் திரும்பிட்டோம் ஒரு வாட்டி. ஆனால் கிறிஸ்துவராக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உலகத்தில் வாழும்போது நிறைய காரியங்கள் இருக்கும். அதுலேருந்து நிறைய காரியங்கள்லேருந்து நம்ம மறுபடியும் எப்பொழுதுமே அன்னாடம் மனம் திரும்பணும். அதான் இயேசுவோட, அதான் கிறிஸ்மஸோட ஸ்டோரி. மனம் திரும்பும் போது தான் நம்ம முழுமையாக கர்த்தரோட ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ அது முக்கியமான காரியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவர் தான் பாவத்தை குறித்து காட்டுவார். அது மட்டும் இல்லை, நீதி பற்றி காட்டுவார். அப்பொழுது நல்லபடியாக கர்த்தர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவார். நல்ல ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ முடியும். இதுதான் கர்த்தரோட செய்தி, இதுதான் கர்த்தரோட செய்தி. நம்ம பார்த்திங்கன்னா, ஜக்கராயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அவநம்பிக்கை இருந்தது. முதல் தேவனோட வார்த்தை வந்தது தான், ஆனால் அவநம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை தொட்டு, அவநம்பிக்கை இருக்கும்போது அவளை பேச முடியல. அதான் அந்த செய்தியில் பார்க்குறோம். ஆனால் தேவனை அவர் தொட்டு மனதை மாற்றி, அப்புறம் அவரே சொல்கிறாரு, கர்த்தர் நம்மளை சந்தித்தார், கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். கர்த்தர் இன்னும் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அந்த வார்த்தையை நம்பினார். நீங்களும் அதே போல் தேவனோட வார்த்தையை நம்பினீங்கன்னா, உறுதியாக நம்பினீங்கன்னா, கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்வார். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு தொடுவார். அடுத்ததாக பார்த்தோன்னா, மரியாளும் ஜோசப் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கிராமத்துலேயும் கர்த்தர் அவங்கள தேடி, கர்த்தர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் இயேசு பிறக்க போகிறாரு, நல்லா தெளிவாக சொன்னார். ஆனால் அவங்கள நசரத்துலேருந்து பெத்லஹேமுக்கு போகிறதுக்கு கர்த்தர் அவங்கள்ட்ட டைரெக்டாக சொல்ல, கர்த்தர் அரசாங்கத்தில் பயிற்சி
அவங்க எல்லாத்தையும் திருப்பி ஹோம் டவுனுக்கு போகணும், இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு அதன் மூலியமாக தான் அவங்க 2 பேரும் அந்த பெத்லஹேமுக்கு பைபிளில் எழுதின போது அந்த கர்த்தரோட வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு இவங்களை இந்த ரெண்டு பேர்த்த இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அதே போல் கர்த்தரோட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் யார் வேணாலும் பயன்படுத்துவார். சில நேரத்தில் டைரெக்டாக சொல்லுவார், சில நேரத்தில் சூழ்நிலை மூலிமா அரசாங்கமே எல்லாத்தையும் மூவ் பண்ணார். பாருங்கள், 2 பேர்த்துக்காக எல்லாத்தையும் மூவ் பண்ணார் ஹோம் டவுனுக்கு அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு. அதே போல் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் செய்தியில் நான் நிறைய பார்த்துருக்கேன். வயசானவங்க ஜக்கரையா எல்டர்பர்ட் வயசானவங்கள அவங்கள மூலியமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜோசஃபும் மரியாள் ஒரு 16 வயசு அவ்வளோதான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சிறு வயசுலேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன வயசில் இருந்தாலும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மூலிமா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த மரியாளும் ஜோசப் வந்து பெத்லஹேமுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே கர்த்தர், மகிமையான கர்த்தர், அவர் ஒரு இடத்த தயார் பண்ணி வச்சுருக்க முடியுமா? கர்த்தர் தயார் பண்ண இடம் வித்தியாசமாக இருந்தது. அந்த இடத்துலையும் கூட இடம் இல்லை. மனுஷனை தயார் பண்ண இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே அவங்களுக்காக ஒரு இடத்த தயார் பண்ண, அந்த இடம் வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அந்த இடத்த தயார் பண்ணுவார் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. இதே போல் தான் கர்த்தரும் நிறைய பேர் ஷெப்பர்ட்ஸ் மூலியமாக கர்த்தரோட செய்தி கொடுத்தாரு. கடைசியாக லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் படித்தேன். Glory to God in the highest and on earth peace and favor to those who please himன்னு நான் படித்தேன். எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்துக்கும் தான் எனக்கு இந்த செய்தி வருது, எல்லாத்துக்கும் இந்த செய்தி வருது. ஆனால் சமாதானம் எப்போ வருமா? நம்ம தேவனை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டோமோ, எப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிறோமோ அப்போ தான் நமக்கு உண்மையான சமாதானம். உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து தேவனுக்கு பிரியமாக நம்ம நடக்காமல் சமாதானம் வராது. அது நிச்சயமாக தெரியும். நமக்கு தெரியும், இயேசு பிறந்தார், இந்த செய்தி சமாதானம் செய்தி வந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ராஜா, ஹேரோட் ராஜா இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? 2 வயசுக்கு கீழே பிள்ளைங்களெல்லாம் கொன்னார். அது சமாதானம் இல்லை. ஏன்னா அந்த ராஜா வந்து இயேசுவை உண்மையாக ஆண்டவராக ஏற்றுக்கிறதுனால அந்த அந்த சிச்சுவேஷனில் சமாதானமே இல்லை. ஸோ அதனால தான் இயேசுவை முழுமையாக ஆண்டவராக ஏற்றுக்குங்க. இந்த செய்தியை வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம மித்தவங்கள்ட்ட போய் சொல்கிறதுக்கு இந்த ஷெப்பர்ட் போய் எல்லாத்திட்டையும் போய் சொன்னாங்களாம். அதே போல் இந்த செய்தி, கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த பாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் இந்த செய்தியை, இயேசுவோட செய்தி, இந்த கிறிஸ்மஸ் கதை, கிறிஸ்மஸ் செய்தி, அதை வந்து எல்லாத்துட்டையும் ஜனங்கள் சமாதானம் அனுபவிக்கணும், ரட்சிப்பு உள்ளார வரணும். அந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. இயேசுவின் மூலியமாக நீங்கள் இயேசுவை அறிஞ்சிருக்கீங்க. அவர் உங்களோடு இருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க. இன்னும் மீண்டும் அவரோட நடந்து மனம் எப்பொழுதுமே மனம் திரும்ப இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். அப்பொழுது நம்ம வளருவோம், நம்ம உற்சாகமாக நடக்கலாம். தேவனோட உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த எனக்காக நிறைய பேர் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. என் குடும்பத்துக்காகவும் ஜெபிச்சிருக்கீங்க. அதே போல் நான் உங்களும் ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.